நம்ம அநேக நேரங்கள் தேவனோட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்றதுக்கு தடையே நம்ம தான். என்னோட இருக்கிற மாம்ச காரணமாக இருக்கலாம். அநேக விஷயங்கள், அதாவது அதில் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட காட்டி கொடுக்க ஆசைப்பட்றேன். உண்மை. எத்தனை பேர் நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்துலையும் சரி, ஊழியம் பண்ணுற இடத்துலையும் சரி, எத்தனை பேர் நம்ம வாங்குகிற அந்த காசுக்கு உண்மையாக இருக்கிறோமா? அநேக நேரங்களில் அந்த உண்மையாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் மற்ற ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை அப்படியே டவுன் பண்ணிடுவாங்க. டவுன் பண்ணிவிட்டு சரி நம்ம மீதி உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி உண்மையாக இருந்தோன்னா ஒதுக்கிடுவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு கெட்ட பேர் வரும். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம சந்திக்கலாம். இதே மாதிரி தான் யோசேப்பும் சந்திச்சான். அவன் வந்து அந்த இடத்துல உண்மையாக இருக்கும்போது அவனை பிடிச்சிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அவன் இருந்தாலும் அங்கேயுமே அவன் உண்மையாக தான் இருந்தான். அவன் போகிற இடங்கள்ல உண்மையாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். கர்த்தருடைய கரம் அவன் கூட இருந்தது. நம்ம அநேக நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்காக பயந்து போய் நம்ம உண்மையாக இல்லாமல் போயிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், நீங்கள் வாங்குகிற காசு உங்கள் கையில் தங்கும். அதாவது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உண்மையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வரதான் செய்யும். நீங்கள் வந்து உண்மையாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதாவது ஒன்று உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லையா உங்களுக்கு வந்து வர ப்ரொமோஷனை கட் பண்ணுவாங்க, இல்லையா அவங்களை டீப்ரமோட் பண்ணுவாங்க, இல்லையா அவங்க மட்டம் தட்டுவாங்க, இல்லையா அவங்க ஏதாச்சும் பண்ணி இவனை காலி பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது, பொறுக்காது. என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க வைத்தறிச்சல் ஆயிரும். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் அந்த கஷ்டத்தை சகித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வர ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்போது அவங்க வாயை பார்ப்பாங்க ஆன்னு பிறந்துட்டு. ஏன்னா நினச்சிட்டு இருப்பான், ஏய் என்னடா இவனை 10,000 சம்பளம் வாங்குறான், பார்த்தியா எப்படி சேர்த்துட்டோம் சத்து எப்படி அப்படிமா. ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது, எல்லாம் நஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ சரி, அந்த இடத்துல உண்மையாக இருங்க. தேவனுக்கு முன்பாகவும் சரி, மனிதர்களுக்கு முன்பாகவும் சரி, உண்மையாக இருந்து பாருங்க. அதனால் வர ஆசீர்வாதம் பெருசாகவே இருக்கும்.